ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹிட்லர் படம் வந்து உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்றது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க வழக்கம் போல். இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மீடியட்டாக வந்து 3 மாதத்தில் ஆரம்பித்த படம்ன்றதுனால என் முகத்தில் அங்கங்கே ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டைரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம், ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்துருக்கு. அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்சேன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு இந்த படம் வந்துருக்கு சொல்லிட்டு நிறைய பேரோட விஷஸ் தெரியுது. இது தனாவுக்கு ஆஃப்டர் 3 years ஐ திங்க் வானம் கொட்டும் அப்படின்ற படம் வந்து 3 years பேக் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு பெரிய லைஃப். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா. அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு என்னோட கேரியர்லேயே. அது பேர் கூடியல் ஒருவன். கூடியல் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகவும், இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்க விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும் நான் நம்புகிறேன். என்னோட கேரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி. உங்களோட வழக்கு போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நன்றி. இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் இந்த படத்துல தான் நீங்க நிறைய ஆக்ஷன் சீக்வென்சஸ் பண்ணீங்க. ஆமாம் நிறைய பண்ணேன். எப்போ பண்ணேன்? மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்னேன் 8 பிளேட்டு ஸ்பெல்லிங்கோட அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன். எவ்வளோ ஃபைட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக. பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. தெரிஞ்சதா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை வெட்டி பிடிச்சோம் இல்லையா? டீசெண்டாக பண்ணோம். இன்டீசெண்டாக பண்ணுவான். சரி தேங்க்யூ. தெரியுது. ஏன்னா இல்லை அப்படி இல்லை. என்னன்னா மலேசியாவில் வந்து January 15 ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு. ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோன்றதுனால கொஞ்சம் வீக்கெண்ட்கள் அங்கே தெரியும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வாங்க சரி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உங்க முகத்தை காட்டிட்டு பேசலாமே. வாங்க இங்க வந்து பேசலாம். அப்படி அமைச்சராக இருக்கும்போது தான் பிரச்சனை ஆச்சு. சரி அதான் வந்து அந்த ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி கொடி மட்டும் பாருங்களேன். நீங்க வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சரி, கலர் கூட தான் சேஞ்ச் பண்ணல. மற்ற எல்லாமே ஒரே விஷயமா இருக்கு. நம்ம இப்ப பாக்குற கட்சி எதிர்கட்சி கொடி கூட அப்படிதான் இருக்கு. ஏன் இல்ல கம்ப்ளீட்டா வந்து தனாட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி புனைவு தான். இது வந்து கம்ப்ளீட்டா புனைவு தான். அரசியல்ல அங்கங்க ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். இந்த இதுல நடந்துச்சு அதுல நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யாரையும் பார்த்து அவங்களை தாக்குறதுக்காக அந்த படம் எடுக்கப்படல. முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம். அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது சார். கடைசியாக பாலம் கட்டுறதுல லாஜிக்காக முடிகிற காரியம். ஏன் முடியும் சார். நம்ம நினச்சா முடியும் சார். முடியும் சார் நினச்சா முடியும். இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார். ஒருத்தர் கஷ்டப்படும் பர்மிஷன் இல்லாமலா? பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார். பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம். மேபி உடைக்கலாம். பாலத்தை கட்டியிருப்பான் அவன். கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம். அது வச்சுக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். நல்ல கொள்கை இல்லை சார், அங்கங்கே சகஜம் தான் சார், நடக்கிறது தானே. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்லை. அப்படி பண்ண சார் படத்துக்கு நான் டைரக்டர் இல்லை, நான் டைரக்டர் இல்லை, டைரக்டர் தான் இல்லை சார். நடக்கிறத காட்டுறாங்க அவ்வளோ படத்தில். குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல. கண்டிப்பாக வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும். கண்டிப்பாக இல்லை, நான் சொல்கிறேனே, குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும். நம்மளை வந்து நல்லவனா வந்து திடீர்னு கெட்டவனா மாற்றிடுவோம். எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க மிருகம் வெளியே வந்துடும். கண்டிப்பாக வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான். இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்குன்றது உண்மை தான். பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால், ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ, குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தை இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன் ஒருத்தனை காமிச்சாதான் ஹீரோவை காட்ட முடியும். ஸோ வில்லனை காட்டும் போது, அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி தப்புன்னு சொல்லவே இல்லையே நீங்கள். தப்பு கீழே போட்டு போமே சார். புகைப்பிடித்தல் குடித்தல்லாம் கெடு முதல்ல தம்பி போன பிரஸ் மீட்லயே இல்லப்பா அப்படி சூழ்நிலை அப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்துல. அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில தேவைப்பட்டுச்சுன்றதுனால பண்ணோம். மற்றபடி நான் வந்து தைரியமா சொல்லலாம், உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம், யாரும் குடிக்காதீங்க. குடின்றது நல்லது இல்லை. ஆக்சுவலா நானே வந்து விட்டுட்டேன். டைரக்டர் வந்து ரீசெண்டா
போதுமா? விஜயாண்டி குடியை விட்டார். இந்த டாபிக் போதுமா உங்க எல்லாருக்கும்? சரி, இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டேரக்டர் தான் வச்சுட்டார் சார். மீசையோட அழகா இருக்கு. தேங்க்யூ சார். இனிமே வச்சிடலாம். இப்போ அருண் பிரபு புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு, அதுல மீசை வச்சிருப்பாங்க. எஸ் தம்பி வாங்கல, ஃப்ரெண்ட்ல உங்க முகத்தை காட்ட ஆசைப்படுறேன். வாங்க வாங்கப்பா. சமீபத்துல என்கவுண்டர் காண்டாயிட்டு என்கவுண்டர் இப்ப நடந்தது. அது எல்லாமே கண்ணு தேடி போய் தான் இந்த படத்தையும் கண்ணை வச்சுதான் ஸ்டார்ட் பண்றீங்க. அது அந்த மாடல் வேற, இந்த மாடல் வேற. இல்ல பெரிய பிரிட்ஜ் சார். ஆக்சுவலா சிஜில இந்த மாதிரி சின்னதா தெரியுது. பெரிய விஷயம் தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சார் ஆகுது? ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு 5 கோடி ஆயிடுது இல்லையா? 5 கோடி 10 கோடி ஆயிடுது. அவ்வளவு பெரிய பிரிட்ஜ்னா ஆயிடும் தான் சார். கண்டிப்பா சார். இரு சார் ஊழல் செய்கிற அரசு மறுபடியும் மக்கள் செல்வாக்குல ஜெயிச்சு வந்து காமிச்சிருக்கீங்க. ஆமா சார். ஆளுங்கட்சியுடைய பயன்படுத்தல அப்படிலாம் இல்லை சார். அந்த மாதிரிலாம் இல்லை சார். அந்த மாதிரிலாம் நடக்கிறத காமிச்சிருக்கோம். எது நடக்கிறது? ஊழல் செஞ்சாலும் ஜெயிக்கலாம் இல்லை சார். அப்படிதானே சார் எப்பவுமே. அப்படிதான் இருக்கா? ஜென்ரலா இன்னொரு கேள்வி. அதே தமிழ் திராவிடம் புதுசா இருக்கு சார். திராவிட கட்சி பேர் புதுசா இருக்கா? திராவிட கட்சின்னு போட்டீங்களா? புதுசு சார். நான் வந்து டைரக்டர் கிடையாது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் தான். அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிட்டான்றதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன். தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தானே சார். புது கட்சி தானே. இல்ல நீங்க ஏத்து போராடுற கட்சி பேரு தமிழ் திராவிட தேசிய கட்சி. ஆமா ஆமா. அது என்ன தமிழ் திராவிட தேசிய எல்லாம் கலந்து தமிழ் படம்னு தான் அதை பேர் வச்சிருக்கோம் சார். நம்ம தெலுங்கு படம் தான் வேறு போச்சு. இல்ல சார். இல்ல இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கிறோம். இருக்க கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா? இல்லாத பேர் தான் வச்சிருக்கோம். ஒரு படம் இல்லை, எமன் பண்ணோம். எமனுக்கு அப்புறம் டைரக்டா இந்த படம் தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. சும்மா கதை தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேரியர் அது ஓரியன்டடான சப்ஜெக்டாவே இல்ல. கோடியில் ஒருவன் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன். இப்பவும் தனசேகர் வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? அதாவது அரசியல் வர ஐடியா இருக்காங்க. அது நான் டைரக்டா கேக்கல. இது டைரக்டா கேட்டிருங்களா? அது அந்த ஐடியா எனக்கு இல்ல ஆக்சுவலா. அது என்ன ஹிட்லர் சார்? ஒண்ணு இல்ல சார். ஹிட்லர் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் சார். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரரா இருப்பார். தெரியுமா சார் உங்களுக்கு ஆக்சுவலா? ஆமா நான் போலீஸ் என்ன சார்? அது போலீஸ் இருந்துச்சு. ஆமா ஆமா சார். நம்ம வந்து வெற்றியில இருக்கணும். அவருக்கு வந்து தோல்வினா எது தோல்வினா சார், பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்டரியில வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டாரு ஹிட்லர். அது வந்து ஹிட்லர்ன்ற பேர்ல பல பேர் இருக்கிறாங்க. ஆனா இவர்னால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கெட்டவன் அந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியறான். ஆக்சுவலா அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொல்றதுக்காக. அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லர்ன்ற ஒரு குறியீடு வச்சிருக்கிறார் டேரக்டர். சார் டைரக்டர் வந்து மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட். ஆமா. படத்துல பாத்தீங்கன்னா அலைப்பாயுதை மாதிரி பல ஷாட் வந்து ட்ரெயின்லயே எடுத்திருக்காரு. நீங்க கேட்டீங்களா? இல்ல நான் அப்படி கேட்கலப்பா. நான் ரொமான்ஸ் வேணும்னு தான் கேட்டேன். பட் ட்ரெயின்ல நான் கேட்கல. நீங்க ஆடியோ லைன்ஸ்ல கூட சொன்னீங்க ஹீரோயினை தூரமா விட்டாங்கன்னு. ஆனா படத்துல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணீங்க. இல்லையப்பா நீங்க பாத்தீங்களா அப்படியா சீன்? நீங்க எந்த படத்தை பார்த்துட்டு வரீங்க? பாட்டு சீன்லயே தெரியுது சார் ரொமான்ஸ். லைட்டா தான் காமிச்சிருக்கோம். நிறையலாம் பண்ணல சார். இன்னைக்கு லைம் லைட்ல நீங்க மட்டும் தான் இருக்கணும். டீமை விட்டு வந்துட்டீங்களா? இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலா குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டைரக்டர் போயிட்டாரு. ஆக்சுவலா மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்றதுனால வந்து கூப்பிட்டு இருந்தாருனால போயிட்டாரு. அவங்களை மிஸ் பண்றாரு. கண்டிப்பா சக்சஸ் மீட்ல வந்து டைரக்டர் நிறைய பேசுறாரு.